வெல்கம் டு அஸ்பரண்ட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்க 69% இடஒதுக்கீடு கடந்து வந்த பாதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் கொஞ்சம் முக்கியமான டாபிக். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்தையும் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய டாபிக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு முதல் 1921 பிராமணர் அல்லாதவர்களுக்கான வகுப்புவாரி ஆணையம் வந்து வெளியிடப்பட்டுச்சு. அப்போ யார் ஆட்சியில் இருந்தாலும் நீதி கட்சி. அப்போ சிஎம் வந்து பனங்கல் அரசர் இருந்தார். அவர் இருந்தப்போ தான் வகுப்பு வாரிய ஆணையம் வந்து வெளியிடப்பட்டுச்சு. 1928 இது வந்து நிரந்தர சட்டமாக ஆக்கப்பட்டுச்சு. அப்போ யார் சிஎம்மாக இருந்தாங்கன்னா பி சுப்புராயன். அப்போ நீதி கட்சி தான் ஆட்சியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1951 குமார ராமசாமி அவர் சிஎம்மாக இருந்தப்போ தான் 41% இடஒதுக்கீடு வந்து அமல்படுத்தப்பட்டுச்சு. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 25%, பட்டியலினத்தவருக்கு 16% அதில் ஒதுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1969 அப்போ இருந்த சிஎம் கலைஞரால் சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. சட்ட ஆணையம் வந்து 1971 சட்டநாதன் குழு வந்து பரிந்துரை செஞ்சு 41% 49% இடஒதுக்கீடை வந்து உயர்த்தினாங்க. இப்போ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 31%, பட்டியலினத்தவருக்கு 18% அதை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் 1979 எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு வந்து அறிவித்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கூட இப்போ ரீசெண்டாக எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுத்துச்சுல. இது வந்து அதை அப்போவே எம்ஜிஆர் தான் அறிவித்தார். இந்த இதை பேஸ் பண்ணி தான் இப்போ மத்திய அரசு கூட சொன்னது, எம்ஜிஆரே அறிவிச்சதுன்னு. ஆனால் இந்த இது வந்து 1980 இந்த திட்டம் கைவிடப்பட்டுட்டு அப்போ எம்ஜிஆரால் வந்து 68% தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு உயர்த்தப்பட்டுச்சு. அந்த 68% வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 50%, பட்டியல் இனத்தவர்களுக்கு 18% உயர்த்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1989 தமிழ்நாட்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவுன்றது அப்போ தான் உருவாக்கப்பட்டுச்சு. இது டாக்டர் ராமதாஸ் அவர்களால் பெரிய ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி அப்போ சிஎம்மாக இருந்த கலைஞரால் இந்த பிரிவு வந்து தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுவரையும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவுன்ற ஒன்று இல்லை. அதே 1989 பழங்குடியினருக்கும் 1% இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுச்சு. அப்போ பிசிக்கு வந்து 50% இருந்ததில் பிசிக்கு 30, அதிலேருந்து எம்பிசிக்கு 20% பிரித்து கொடுத்தாங்க. பிசிக்கு 30%, எம்பிசிக்கு 20%, எஸ்சி 18%, எஸ்டிக்கு 1% இருந்தது. அந்த பிசியில் தான் அந்த 30%க்குள்ளே பிசிஎம்க்கு வந்து உள்ளொதுக்கீடாக 3.5% கொடுக்குறாங்க. அப்போ மொத்தம் பிசிக்கு வந்து 26.5%, அதில் பிசி முஸ்லீம்ஸ்க்கு வந்து 3.5%. அதே மாதிரி பட்டியல் இனத்தவர்களில் எஸ்சி பிரிவினருக்கு வந்து 18% இருந்ததில் எஸ்சி பிரிவினருக்கு வந்து 15%, எஸ்சிஏ பிரிவினருக்கு 3%, அதாவது அருந்ததியர் அந்ததுக்கு வந்து 3% உள்ளொதுக்கீடாக கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ திருநங்கைகளுக்கு வந்து இதில் எந்த பிரிவில் கொடுக்குறாங்கன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.